ஃபேவரட்டா இருக்கும். மசால் தோசைக்கே பெருமை சேர்க்கிறது அந்த உள்ள வைக்கிற கார சட்னியும் அந்த மசாலும் தான். நல்ல டேஸ்டா அந்த மசாலையும் கார சட்னியையும் நல்ல சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், இஞ்சி, வரமிளகா, கருவேப்பிலை, புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொட்டுக்கல்ல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு உப்பு, மிளகா பொடி சேர்த்து தேவைன்னா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. மசாலுக்கு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி மாதிரி வதக்கிக்கோங்க. இதோட 3 மீடியம் சைஸ் நல்லா மசிச்சு விட்ட உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டிய மசால் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சிட்டு அரை கை அளவுக்கு மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான், மசாலாவும் கார சட்னியும் ரெடி ஆயாச்சு. நல்லா சுட சுட தோசை ஊத்தும் போது இந்த கார சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மசாலா உள்ள வச்சு மடிச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா தோசை ரெடி